ஒரு டெக்னிக்கலாக வந்து பண்ணுறாங்களே பார்க்க இந்த என்ன சொல்வது மாஸ்க்கோ வேறு ஹெல்மெட்டோ அந்த மாதிரி எதுவும் முகத்தை கூட மறைக்கலாம் பாட்டுக்கு வரேன் கேஷுவலாக வந்து விடிய காலையில் அந்த இதை ஓப்பன் பண்ணிவிட்டு அதிலிருந்து காசெல்லாம் எடுத்துகிட்டு திருப்பி அதே போல் அந்த கருப்பு அட்டையை வச்சு தடுத்துட்டு திருப்பி லாக் பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ இது கொஞ்ச நாள் நடந்திருக்கு. இது இவங்க பார்த்த உடனே இவங்க சம்மந்தப்பட்டவங்களை ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. ஃபுல்லாக ஈஸியாக ஃபுல்லாக மற்ற இடங்கள்லாம் எங்கே யார் யார் தங்கியிருக்காங்க என்ன இதுன்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து தேடுறப்போ ஒரு லார்ஜில் ஒரு வடநாட்டுக்காரங்க தங்கியிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் கிடைக்கிது. அது அன்னோன் பர்சன் மாதிரி இருக்குன்னு ஒரு டவுட்டில் போலீஸ் அவங்கள பிடிச்சி விசாரிக்கிறாங்க. விசாரித்தா அதில் வந்து குல்தீப் சிங், பிரிஜ்பான், சுமித் யாதவ் இந்த 3 பேர் வந்து அரெஸ்ட் பண்ணி அது போன போலீஸ் அவங்க விசாரிப்பாங்களே அவங்க பாணியில் விசாரிக்கிறாங்க. வழக்கம் போல் விசாரிக்கிறப்போ அவங்க வந்து உத்தரப்பிரதேசம் அவங்களோட உத்தரப்பிரதேசத்தில் வந்திருக்காங்க. இவங்க எப்படின்னா இவங்க ரெகுலராக வர்றது அதாவது ஒரு ஐடி கம்பெனி இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா 25th போல் சேலரி கிரெடிட் ஆகும் நிறைய ஐடி கம்பெனியில். அதை குறி வச்சு அந்த மாதிரி இதில் வந்து வராங்க. அந்த 25th போல் வந்து அந்த இதில் காசு வர்றப்போ இவங்க அந்த இது செட் பண்ணி விட்டுட்டு வந்துடுவேன். குறிப்பிட்ட இதுலேருந்து அந்த பணம் வந்துடும். இவங்க எடுத்துகிட்டு போகிறது இது வழக்கமாக வச்சுருந்துருக்காங்க. அதே போல் இந்த 1ஆம் தேதி வந்ததும் கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கெலாம் அதுக்கு ஒரு நாள் முன்னாடி காசு வரும் இல்லையா. அது வந்து ஏன்னா அந்த நேரத்தில் ஃப்ளோ அதிகமாக இருக்கும், காசை நிறைய போடுவாங்க, அதே போல் எடுக்கவும் செய்வாங்க. அந்த மாதிரி இந்த விஷயம் நடந்திருக்கு. ஆனால் இவங்களோட நல்ல நேரம் இப்போ காசு எடுக்கிறப்போ போடுறப்போ வந்து அந்த வருவாங்க இல்லையா அந்த நிறுவனத்தை சார்ந்தவங்க வருவாங்க இல்லையா அந்த பேங்க் சார்பாக அவங்க கண்ணில் இது படலை. அது வந்து இவங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாகவே இருந்திருக்கு. அதே போல் இவங்க வந்து ஃபஸ்ட்டு அங்கே உத்தரப்பிரதேசத்தில் இந்த விஷயம் நிறைய பண்ணியிருக்காங்க. நார்த்து இருக்கிற நிறைய ஸ்டேட்டில் நிறைய அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக இவங்க வந்து ஒரு 25ஆம் தேதியிலேருந்து ஒரு 10ஆம் தேதி வரைக்கும் இந்த 15 நாள் இவங்க திருடிட்டு அவங்க ஊருக்கு போயிடுறது.